கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துடைய செகண்ட் பார்ட்டி தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:7 செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். திருக்கரத்தால் தாங்கியம்மை திரு சித்தம் போல் வழி நடத்த குயவன் கையில் கலிமானான் அனுதினமாம் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமானான் அனுதினமாம் வணைந்திடுமே. வாசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காத்திருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பன் இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு காண்களினால் காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. காண்களினால் காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. இயேசுவின் நாமத்தினாலே ஜீவங்கள் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைசலார், பாலசுந்தரி பிரைசலார், செல்வி டீச்சர் பிரைசலார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம தியானிச்சிருச்சு. இப்ப செகண்ட் பார்ட்டை நம்ம தியானிக்க இருக்கிறோம். செகண்ட் பார்ட்ல ஒரு ஆழமான காரியங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். அது என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். சரி, ஃபர்ஸ்ட் பவுலுடைய பொசிஷன் நம்ம ஜாலியா இருக்கும். எனக்கு ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க. ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறோம், பரலோக வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டான நேரத்துல வேலைக்கு போயிடுறோம், கரெக்டா சம்பளம் கிடைச்சு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் தான் சொல்றேன். ஆனா பவுலுடைய நிலைமை 7வது வசனம் என் கட்டுக்களிலும், அங்கதான் பாயிண்ட். இதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, அஃப்ளிக்ஷன். AFFECTION, அஃப்ளிக்ஷன். இந்த அஃப்ளிக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் எந்த ஒரு தவறு செய்யல, நல்லா கேட்டு, எந்த ஒரு தவறு செய்யல, ஒன்னே ஒண்ணு செய்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் கடவுள் சொன்னார். ஒரு மனிதனை கடவுள்னு சொல்லிட்ட, அதனால நீ ஜெயில தான் இருக்கணும். இவ்வளவுக்கு போட்டாச்சு. கண்டுக்கிடவே மாட்டார். 13வது வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 1:13, அரண்மனையில் எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாச்சு. முதல்ல ஒருத்தனை கொண்டு போய் ஜெயில தூக்கி போடுவாங்க. போட்ட உடனே எல்லாரும் பைய வருவாங்க, நீ என்னையா, எதுக்காக உன்னை ஜெயில தூக்கி போட்டாங்க? நீ ரேப் கேஸா, பிக் பாக்கெட்டா, கொலை பண்ணினையா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும், எதுக்காக இவன் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இவர் பவுல்கிட்ட கேட்டோன்னா பவுல் சொல்லுவார், என்ன எதுக்கு ஜெயில போட்டிருக்காங்க தெரியுமா? சொல்லு கதை சொல்லியா, அதுக்கு தானே நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். எங்களுக்கு எப்படியா தெரியும்? அவர் ஒரு ரட்சகர். ரட்சகர்னா என்னது? விடுதலையை கொடுக்கிறார். எதுல இருந்தே விடுதலை கொடுக்கிறார்? ஜெயில இருந்தா. அவர் பிறகு நீ உள்ள இருக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரா? சொல்லு, அது என்ன எங்களுக்கு தெரியணுமே. அப்ப பாருங்க, அனுமதியாவனும் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் வெளியிறங்காச்சு. கிறிஸ்துவுக்குள்ளான கட்டு, இயேசு கிறிஸ்து ரட்சகர் நாங்க சொன்னையா, என்னை உள்ளதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதனுடைய ஆழமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வருகிறார், உங்களையும் போல என்னையும் போல. அவர் வாழ்ந்தார் 33 வருஷம், மரித்தார். நம்மள மாதிரிதான் வருத்தார், வேதனையோடு மரித்தார். ஆனா அந்த சரீரம்
3ஆம் நாள் உயிர்த்தெழுது. அங்கதான் சுவிசேஷம். அந்த சரீரம் உயிர்த்தெழுந்து சவுல், ஒரு பயங்கரமான வைராக்கியம் நேர்ந்த ஒரு மனிதன், கிறிஸ்துவ அறிவதற்கு முன்னாடி அவர் எல்லாரையும் அடி ஓத்த பெண்டை நிமித்திட்டு இருக்காரு. இவனையாவது இயேசு கடவுள்னு சொன்னா நீங்க சோழி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி. ஆனா அந்த மனிதனை அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்கிறான். சந்திச்சு அவனுக்கு விளக்குறான், நானே கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துக்கிற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆடிட்டார். அந்த செகண்ட்ல ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். ஒரு சின்ன பையங்க, ஒரு 7 வயசு 8 வயசு பையன், இந்த காலத்துல அவங்க அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவன் என்ன செஞ்சிருக்காரு, அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சாயங்காலம் ட்ரெயின்ல போகணும். அம்மா ஒரு ஓட்டை, ஒரு காலனா இந்த ரவுண்டு காயின் இந்த காலத்துல இருந்துச்சு, கொடுத்து அத்தைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு டிக்கெட்டு, ட்ரெயின்ல ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வா, ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் நிற்கும், நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி போயிடணும், டிக்கெட்டை முதல்ல வாங்கிட்டு வர சொல்லி இவன் போறான் வாங்குறதுக்கு. அப்போ ஒரு வயதான ஒரு மனிதன் அங்க நின்று சுவிசேஷன் சொல்லிட்டு இருக்காரு. மக்கள்லாம் கேட்கறாங்க, போயிட்டாங்க. இந்த பையனும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கறான். ஏதோ குரங்கு வித்தக்காரர் மாதிரி நினைச்சானா, ஆனா இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சின்ன பையன், ஆனா நல்லா கேட்குது, அவனுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் நைஸா போலான்னு நினைக்கிறான். அப்ப அவர் கூப்பிடுறாரு, தம்பி, நான் இதுவரை 4-5 இடத்துல சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், இயேசுவை பத்தி சொல்லிட்டேன், யாருமே எனக்கு பணம் கொடுக்கல, ரொம்ப பசிக்குதுப்பா, உன் கையில ஒரு காலனா இருக்குல்ல, உங்க அத்தைக்கு டிக்கெட் வாங்க போறேல, அந்த காலனாவை எனக்கு கொடுப்பா, அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிற போறேன் அப்படின்ட்டு தூக்கி வாரி போயிடுச்சு. என்னடா, எங்கிட்ட காலனா இருக்கு, அது எங்க அத்தைக்கு டிக்கெட் வாங்க போறேன், இந்த ஆளுக்கு எப்படியாது, இங்கதான் ரோட்ல இருந்து நின்று பேசிட்டு இருந்தாரு. அப்படி இது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவர் தன்னுடைய கைகளை நீட்டார். 2 கையிலையும் ஆணி அடிக்கப்பட்ட துவாரம் இருந்துச்சு, அது வந்து தற்சுரூபமா பிளட் அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாள்ல இருந்து அவர் கடைசி மரிக்கிறவரை திருமணமே செய்யல, ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழ்ந்தார். சாம் ஜெபத்திரி இவரை குறித்து சொல்லியிருக்காரு. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்வார், எல்லாரையும் கிடையாது. இந்த மாதிரி தற்சொருபத்தை காட்டுறதுக்கு இந்த பையனை சிறு வயதுல இருந்து தனக்காக பிரித்து இருக்கிறதுக்கு டைரக்டா தன்னுடைய தரிசனத்தை காட்டுறார். அதுபோல பவுலுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். தரிசனத்தை காட்டி தன் பிள்ளையாக மாற்றுகிறார். அதைத்தான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, அரண்மனை எங்கும் உள்ளவர்கள் என் கட்டுக்கள், கிறிஸ்துக்குள்ளான கட்டுக்கள் வெளியரங்கமாயிடுச்சு. பவுல் இருக்கிற சூழ்நிலைய அஃப்ளிக்ஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னேன். இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டயக்னோஸ் அப்படின்னு இருக்கு, DIKAIOS, டயக்னோஸ். அதாவது டயக்னோஸ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான காரியத்தில் கிடைக்கிற சந்தோஷம். சரி, அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கு, அதுக்கு லிஸ்ட் போட்டோம்னா நீ ஓடிய பேர். உலக மக்கள் எத்தனையோ காரியங்கள்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அத்தனையும் சரியான ரைட் ஹாப்பினஸ் கிடையாது, சரியான சந்தோஷம் கிடையாது. இப்ப நான் இந்த செய்தி ஏற்கனவே ரெடி ஆச்சு. இன்னைக்கு திங்கக்கிழமை சாயங்காலம் செய்தி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதை நான் சொல்லும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சு. நேற்று எனக்கு நான் இங்க தரையிலேயே நான் இல்லை, மேல அப்படி மிதந்துகிட்டு கிடக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் சந்தோஷத்தை நேற்று எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். என் மக செய்தி கொடுக்கிறார். நேற்று பெண்கள் தினம், என்ன அருமையா செய்தி சொல்றாரு. அவ 3 ராணிகளை குறித்து சொல்றான். 3 பெண்கள் தினம், 3 ராணிகள். நான் செய்தியை நான் சொல்ல மாட்டேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். யார் யாருக்கு வாங்கி இருக்கோ பாருங்க. 3 குயின்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ராஜேஷ் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார். எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரைட் ஹாப்பினஸ். ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாசல்ல எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் நின்று எல்லாரும் வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் மக பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் அவரை நான் பார்க்குறேன்.
அவர் எனக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு சொல்றாரு, டாக்டர் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரே வார்த்தை, எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல விரும்புகிற வச்சுட்டு. இது ரைட் ஹாப்பினஸ். ஒரு சிலருக்கு பெரிய பணம் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும், அழகு இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ரைட் ஹாப்பினஸ் கிடையாது. டயக்னோஸ், DIKAIOS, டயக்னோஸ். இப்ப பவுலுக்கு என்ன ரைட் ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 பிலிப்பியர் 1 நான் கட்டப்பட்டிருக்கேன், நான் அஃப்ளிக்ஷன்ல இருக்கேன், வேதனையில இருக்கேன். ஆனா எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதரர் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயப்படாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமா தெரிஞ்சிருக்க. இதுதான் ஒரு ரகசியங்க. இப்ப பவுலை ஜெயில வச்சதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னதுனால. மற்றவங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நமக்கு அதுக்கே வம்பு. பவுலத்துக்கு உள்ள போட்டாங்க, அவன் கல்யாணம் ஆகல, பிள்ளை குட்டி இல்லாதவன். ஆனா நாங்க அப்படி கிடையாது சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க 18 கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனாலே சந்தோஷம். இதுதான் ரைட் ஹாப்பினஸ். கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், எனக்கு அது போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். என் கட்டு இருக்கா, கட்டு இருக்கு. அவமானமா இருக்கா, எஸ் அவமானமா இருக்கு. ஜெயில வச்சிருக்காங்களா, ஜெயில இருக்கிறாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகாரம் முடியும் போது 4வது அதிகாரம் 22வது வசனத்துல பவுல கையில கட்டி வச்சாச்சு. 2 பேர் இருக்காங்க. பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராண்டி அரண்மனைகள் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லும். அப்ப பவுலோட யாரெல்லாம் கையில கட்டி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாமே ஆண்டவரை ஏத்துக்கிட்டு பரிசுத்தவான்களை மாறிட்டாங்க. இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டார். சரி, பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தம்பி விமலேஷ் லைசாண்டரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. வந்துட்டாரு. ஏன் மகள்கிட்ட யாரு கேட்டாங்கன்னு தெரியும், யாரோ கேட்டாங்க, உங்க அப்பாவை கொண்டு போயிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு என் மகிட்ட கேட்கறாங்க. அப்பா ரொம்ப பெரிய பிள்ளை கிடையாது, கொஞ்சம் வயசுக்கு. அவன் என்ன அழகா சொல்றான்னா, எங்க அப்பா போயிருந்தா சுவிசேஷன் சொல்லியிருப்பாரு, அந்த 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்குன்னா ஒரு சந்தோஷம், என்ன அறிவா ஆன்சர் கொடுத்துருக்க. அந்த வயசுல எங்க அப்பா என்ன சுவிசேஷன் சொல்லியிருப்பாரு, அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சரி, இதுதான் இங்க பாக்குறேன். சுவிசேஷத்தினாலே 17 பாருங்க, நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார். எப்படினாலும் இயேசு அறிவிக்கப்படணும், அதுல எனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இப்ப பவுலுக்கு கிடைக்கிற சந்தோஷம், கட்டுகள் இருக்காரு ஆனா சந்தோஷம். அது என்ன நம்ம பார்க்கணும். இருக்கிறது கட்டுகள், அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் ஏக சிந்தை. சண்டை வர்ற உங்களுக்கு, நான் ஜெயில இருக்கேன், 2 குரூப்பா டிவைட் ஆகி, உதாரணத்துக்கு பைபிள் இல்லை, நடக்கல, நான் ஒரு கற்பனையில சொல்றேன். ஒரு கூட்டத்தார் எழும்பி சொல்றாங்க பவுல் மோசமானவர், அவங்கள யாரும் சேரப்பட்டது அப்படி இருக்காங்க. இன்னொரு கூட்டத்தார் சொல்றாங்க இல்ல இல்ல இல்ல, பவுல் ரொம்ப நல்லவர். இயேசு நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்ன 2ஆ டிவைட் ஆயிடும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிறவிக்குடைய கண்களை திறக்கிறார், திறந்த உடனே 2ஆ டிவைட் ஆயிடும். ஒரு கூட்டம் சொல்றாங்க இவன் ஓய்வு நாளை கை கொள்ளல, அதனால இவன் கடவுள்கிட்ட இருந்து வரல, அப்படி பாவி அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்கன்னா, என்ன பேசுற, லூசா நீ, லூசா சொல்லு. ஒரு பிறவி குறுந்த இதுவரை நம்ம கேள்வியே பட்டது இல்லையா, அப்படிப்பட்டவன் கண்ணை திறந்து பாக்குறான், எப்படி நீ அந்தால நீ பாவின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி 2ஆ டிவைட் ஆயிடும். ஆனா இங்க ஆகல, அதான் நான் சொல்றது. அங்க ஆச்சு, இங்க ஆகல. ஏன் ஆகலைன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ள, அந்த அன்புங்க பாருங்க, ஆண்டவர் பவுல் ரொம்ப ஆழமா பாக்குறாரு அன்பு. சரி, அன்பு குறித்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போயிடும். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க டாக்டர் அம்மா அவ கூகுள்ல இந்த நியூஸை பார்த்து எனக்கு சொன்னாங்க. நான் சொல்ல வேண்டாமான்னு யோசிச்சேன், ஆனா நான் சொல்லுவேன், உங்களுக்கு பிடிக்கிறோம் இல்லையே. உங்களுடைய பேரை நீங்க வேணா எழுதிக்கோங்க, சஞ்சய் லீலா பன்சாலி. சஞ்சய் லீலா பன்சாலி. இவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், பணக்கார குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தர். அப்பா, அம்மா, இவருக்கு ஒரு அக்கா, இவ்வளவுதான் அந்த குடும்பம். இவரு அப்பா ஒரு பெரிய ஒரு படம் எடுத்து, ஒரு படம் பெரிய இருக்கிற எல்லா சொத்தையும் போட்டு படம் எடுத்தாரு.
பயங்கர ஃபெயிலியர் ஆச்சு. ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு குடியாரன் ஆயிட்டார். குடியாரன் ஆகி கொஞ்ச நாள் அவர் இறந்து போயிட்டார். இப்ப அம்மா இருக்காங்க, இந்த சஞ்சய் இருக்காரு, அக்கா இருக்காங்க. இவங்களுக்கு கடைசியில போய் ஒரு ஸ்லம், ஒரு குடிசை அங்கதான் அவங்களுக்கு ஒரு சின்ன இடத்த கிடைச்சிச்சு. 4 செவர். இந்த செவர்ல கூட பிளாஸ்டிக் கிடையாது, செங்கல் செவர். மேல பேருக்கு ஒரு கூரை இருக்கு. அதுக்குள்ள இவங்க அம்மா அக்கா 3 பேரும் வாழ. இவரு சின்ன பையன், குட்டி பையன். எப்பவுமே ஒரு கற்பனையில் இருப்பாராம். என்ன கற்பனையில் இருப்பாராம்? இந்த செவரை ஃபுல்லா பிளாஸ்டர் பண்ணியாச்சு. ரைட், பிளாஸ்டர்லாம் இருக்காது. சரி, இதுக்கு என்ன கலர் அடிச்சா அது நல்லா இருக்கும்? ஒவ்வொரு கலரா யோசிச்சுட்டு இருப்பாராம். இப்ப இவங்களுக்கு பணத்துக்கு ஒரே ஒரு வழிதான், வேற ஒன்றும் சாய்ஸே கிடையாது. அவங்க அம்மா அந்த காலத்துல எம்ப்ராய்டரி ஒர்க் அழகா செய்ய சின்ன வயசுல கத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனம் ஆச்சா. இப்ப சாரியில ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்க. அது ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த அம்மா செய்யலாம். இந்த அம்மாவுடைய ஸ்கில்ல கேள்விப்பட்டு சினிமால இருந்து ஆர்டர் வருது, நீங்க எங்க சினிமா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி அழகா செஞ்சு கொடுக்கணுட்டு. அதுவும் எங்களுக்கு ஒரே நாள்ல வேணும்னு சொல்லுவாங்களாம். இவர் என்ன செய்வாங்களாம், அக்கா அம்மா தம்பி 3 பேரும் நைட்ல உட்காந்து அதை தச்சுக்கிட்டே இருப்பாங்க. தச்சு 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 காலையில டெலிவரி கொடுத்துருவாங்க. சொற்ப காசு கிடைக்கும், அதை வச்சு சாப்பிடுவாங்களாம். அடுத்த ஆர்டர் இப்படி இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில் போய் சேர்றதுக்கு ஒரு வாசல் கிடைச்சு. ஏன்னா இவர் தான் கொண்டு டெலிவரி பண்ண கொடுப்பாராம். போகும்போது எல்லாரும் கேட்பாங்களா, தம்பி யாரு? நான் சஞ்சய். எங்க அப்பாவை தெரியுமாண்ணா? ஆமாய்யா, உங்க அப்பாவை தெரியும்ல, படம் எடுத்து விட்டுட்டு நீங்க ரோட்டில் நிற்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நீ நல்லா மேலே வந்துடுவப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் என்னன்னா ஒரு வைர மார்க்கெட். அது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு டைமண்ட் மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு பயங்கரமா ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நிறைய அவார்டு வாங்குச்சு. நிறைய அவார்டு வாங்கினப்ப இவர் பேர் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சஞ்சய் லீலா பன்சாலி. லீலா யாருன்னு நம்ம இந்த லீலா கிடையாது. அவங்க அம்மா பேரு லீலா. இவருக்கு எவ்வளவு உங்க அம்மா மேல அன்புனா அவர் பேர்ல அவங்க அம்மா பேரை சேர்த்திருக்காங்க. நீங்க எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நான் திடீர்னு என் பேரை சிஜித் குளோரி லைசாண்டர் அப்படின்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எங்க அம்மா பேர் குளோரி ரத்னா பாய். நல்லா இருக்கும், நல்லா இருக்காதா? ஆனா நான் வைக்கல. எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவருக்கு அதெல்லாம் மேல ஒரு அன்பு. அந்த பேரையே சஞ்சய் லீலா பன்சாலி அப்படின்னு வச்சுட்டாரு. அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைக்கும் போது அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாரு ஸ்டேஜுக்கு. கூட்டிட்டு போய் அவார்டு கிடைச்ச உடனே அவங்க அம்மா கையில கொடுக்கல. காரணம், அவங்க அம்மா she never gave up. கொஞ்சம் விட்டு கொடுக்கல. மாப்பிள்ளை எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கு வந்துட்டார். ஒரே ஒரு ஸ்கில். அது என்ன ஸ்கில்? எம்ப்ராய்டரி தைக்கிறது. அதை தச்சு அந்த அம்மா பையனை மேலே கொண்டு வந்து, அவனுடைய அக்காவை மேலே கொண்டு வந்து, அக்காவுக்கு அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. அந்த சினிமால ஒரு டாப் ஒரு டைரக்டர் ஒரே பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டி விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பேர்ல அம்மாவை பேரை சேர்த்துட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது அம்மா அப்படி கெட்டி பிடிச்சு அவார்டை வாங்கி கையில கொடுக்குறாரு. இதுக்கு பேரு அன்பு. இந்த அன்பை தான் நம்ம இந்த அன்பை நான் எங்க காட்டுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலராக தான் அப்படி அம்மாவை நேசிக்க முடியும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் ஏக அன்பு. இந்த அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல. அம்மா மேல அன்பு இருக்கணும். ஆனா இது வேற அன்பு. இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றிச்சு. இசைந்த ஆத்துமாக்கள். பவுலுக்கு என்ன ஆசைதான், நான் ஜெயில இருக்கிறேப்பா, எனக்கு கட்டைகள் இருக்குது, பாடுகள் இருக்கு, ஆனா என் சபை மக்களுக்கு ஏக அன்பு இருக்க வேண்டும். 5வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அடுத்து பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவங்க சூழ்நிலையை பார்த்தாரு. ஏன் இந்த ஆலோசனை சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை மக்களுக்கு திடீர்னு ஒரு உயர்வு கிடைக்கும். அந்த உயர்வு கிடைக்கும் போது தலைக்கால் தெரியாம ஆடக்கூடாது. அதனால கிறிஸ்துவின் என்ன, அவர் தன்னை தாழ்த்தினாருங்கிறத, அடிமையின் ரூபம் எடுத்தாருங்க அதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஏக சிந்தையில ஒரு சிந்தை, இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சு ஒரு ஆலயத்துல உங்களை செய்தி சொல்ல கூப்பிட்டாச்சுன்னா
உங்களால அப்படியே மிதக்க ஆரம்பிச்சு. இல்ல, நான் அது ரைட் ஹாப்பினஸ் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. இந்த பெருமை வந்தானா ஆண்டவர் இந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்பாரு. நீங்க ஒண்ணும் இல்லாம ஆயிருவீங்க. அதுதான் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துடைய இருந்த சிந்தை. அடுத்த ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கட்டுறேன். 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். 3:15. ஆகையால் நாம் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தை. தேறினவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு குரோத். இப்ப இங்க செல்வி டீச்சர் அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு ஆலயத்துல அவங்கள செய்தி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. பெந்த கொத்து சபையில் எங்களால் அவங்க உள்ளே விட மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறார். அந்த வாசல் மூலமாக போய் நம்ம செய்தி சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு அளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. இந்த ஆசீர்வாதத்தையே நீங்க பார்த்துட்டு கூடாது. மரியாதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். மரியாள் இப்ப கூடவே யாரை வச்சிருப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரன். மரியாளுக்கு பையன் இல்லைங்கிறது இன்னும் அந்த கவலை அவள் இருதயத்திற்குள்ள உட்கார்ந்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பையன் இல்லைன்ட்டு. ஆனா ஆண்டவர் ஒரு பேரனை கொடுத்துருக்கிறான். எப்பவுமே கையில வச்சிருப்பா பேரனுக்கு. அவனுக்கு ஒரு சாக்லேட் அவரை வாங்கி கொடுத்துருப்பான். அதை சூப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ரைட் ஹாப்பினஸ் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அது நமக்கு ஒரு விக்கிரமாக மாறிடக்கூடாது. சரி, இப்ப ஏன் ஏக சிந்தை ஏக அன்பு இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 ஒரு கூட்டத்தை தவறாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலுக்கு வேதனை இருக்கு. அந்த வேதனையை கூடிடக்கூடாது. எல்லாரும் அந்த மாதிரி போயிடக்கூடாது. அநேகர் வேறு விதமாக அநேகர் சபையில இருக்கிறதுல அநேகர் இந்த மாதிரி வாழ்றாங்க. அதனாலதான் பவுல் ஏக சிந்தையா இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்கு இருக்கிற அன்பு உங்களுக்கு இருக்கணும். அந்த சிந்தை தான் இருக்கணும்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், அவருடைய முடிவு அழிவு. நம்முடைய முடிவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் பரலோகத்துல இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிந்தை யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரையே நோக்கி பார்த்திருக்கிறதுனால. சரி, பவுலுக்கு அடுத்த ஒரு ஹாப்பினஸ், ரைட் ஹாப்பினஸ், டயக்கனோஸ், அது என்னங்கிற உங்களுக்கு காட்டுறேன். 4வது அதிகாரம் 10வது வசனம். பவுல் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். என்னை விசாரிப்பதற்காக நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தர். விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர் இருக்காரு, ரவுண்ட்ஸ் வருவார். ரவுண்ட்ஸ் ஒவ்வொரு பேஷண்டா பார்த்துட்டு இருப்பார். என்ன உங்களுக்கு செய்யுது, நேற்று என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு, நேற்று நான் உங்களுக்கு மருந்து கொடுத்தேன், ராத்திரி தூங்குனீங்களா கேட்டுட்டு பிரிஸ்கிரிப்ஷன் அந்த நேரத்துல நாள் அப்படிதான். நான் சாட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ என்ன எழுதி கொடுத்தா நடக்கணப்பா, இந்த பேஷண்ட்டுக்கு என்னுடைய ரவுண்ட்ஸ்ல இதான் மெடிசன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது ரவுண்ட்ஸ்ல பேஷண்ட்டை பார்க்குறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்னை விசாரிப்பதற்கு ரவுண்ட்ஸ்ல இப்ப யார் வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வர்றாங்க. யாரை பார்க்க? பவுலை பார்க்குற. பவுல் எங்க இருக்காரு? ஜெயில இருக்காரு. வரும்போது சும்மா வந்திருப்பாரா? ஒரு ஹார்லிக்ஸ் கையில கொண்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் ஆப்பிள், ஆரஞ்சு, என்னன்னாலும் அவங்க கையில இருக்கோ பவுல் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இப்படி மறுபடியும் ஏற்கனவே வந்திருக்காங்க. ஒரு தடவை வந்துட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு இல்லாம மறுபடியும் வர்றாங்க. அதனால பவுலுக்கு அந்த ரைட் ஹாப்பினஸ், டயக்னோஸ் கிடைக்கிறவருக்கு. சரி, இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க போயிடும். ஹார்ட் வாசிப்போமா? 7வது வசனம், பிலிப்பியர் 1:7. உங்களை என் இருதயத்திலே தரிந்து கொண்டிருக்கிறேன். பவுலுடைய இருதயத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பி சபை மக்கள். இருதயத்தை குறித்து ஒரு கதை பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு வாலிபன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், பயங்கரமா காதலிக்கிறான். அந்த பொண்ணு இவளை துரத்தி விடுறான். வா, வராத, நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லி. கடைசியில அவன் ஒரு கண்டிஷன் சொல்றான், நீ எவ்வளவு காதலிக்கிற? ரொம்ப காதலிக்கிறேன், எனக்கா என்ன செய்வேன், என்னன்னாலும் சரி, ஒன்னு நான் சொல்லுவேன், நீ செய்வியா? கட்டாயம் செய்வேன். உனக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். அம்மா இருக்காங்க, போ. அம்மாவை நெஞ்ச பிளந்து அந்த இருதயத்தை கட் பண்ணி கொண்டான். உங்க அம்மா இருதயத்தை நான் பார்த்தா தான் நீ என்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன்னு ஒத்துக்கிறேன். இதெல்லாம் பெரிய மேட்ரு. கிளவில இடம் சாகத்தான போறான்ட்டு வேற விறுவிறுன்னு போறான். போய் அம்மாவை கொன்னு அந்த இருதயத்தை வெளியில எடுத்து அந்த இருதயத்தை கையில வச்சுக்கிட்டு நடந்து வரான். ஒரு இடத்துல விழுந்துட்டான்.
அந்த இருதயம் சொல்லுதான், தம்பி பார்த்து போப்பா, அடிபட்ட போதில்லப்பா, என்னப்பா நீ இப்படி கேர்லெஸ்ஸா நடக்கிற அப்படின்னு அந்த அம்மா இருதயம் பேசிச்சான். இது ஒரு கற்பனை கதை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான காரியம் இருக்கு. இவனுக்கு இருதயத்தை அந்த பெண் இருக்க, ஆனா அம்மாவோட இருதயத்துல இந்த தம்பி தான் இருக்க. அதான் அந்த இருதயம் சொல்லுது, பார்த்து போப்பா, கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மகிட்ட இருதயத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம், 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறும். இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். இங்க காத்துக்கொள்ளாத ஒரு கூட்டத்திற்குள்ள என்ன வந்துருச்சு? உலகம் வந்துருச்சு. அவருடைய முடிவு அழிவு, அவங்களுடைய வயிறு கடவுள். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் இதான். ஆனா நம்ம காத்துக்கிட்டாச்சுன்னா அங்க ஆண்டவரை தவிர நம்ம யாரையுமே உள்ள விட மாட்டோம். 3வது அதிகாரம் 5வது வசனம், நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை. உங்க இருதயத்திற்குள்ள சந்தோஷம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும். சுய புத்தியில சாயணும். சுய புத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னே உள்ளுதிக்கு போட்டாங்கல்ல, எல்லாம் சொன்னோம்ல நாங்க அன்னைக்கே, ஏசுன்னு போகாதுன்னு சொல்லி போனேன், மாட்டிக்கிட்டேன், கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும்? சுய புத்தி சொல்லும். ஆனா நம்ம அதுல சார்ந்து கொள்ளாம ஆண்டவரை மாற்ற நம்ம சார்ந்து கொள்ளணும். சரி, எரேமியா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எரேமியா 29வது அதிகாரம் 13. 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுவீர்கள். இந்த முழு இருதயத்திற்குள்ள என்ன வந்தது? உலகம் வந்துருச்சு. உலகம் வந்து அவங்க பலர் நல்லா கேட்டுங்க, அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். காரணம், இந்த வசனத்தின்படி அவங்க வாழ்க்கை மாறி போச்சு. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உலகம் வேணும், உலகம் வேணும், சிலுவைக்கு பகைஞர், சிலுவையில் அணையப்பட்ட வாழ்க்கை எங்களால வாழ முடியாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாங்க, அப்படி இருக்கிற ஒரு இருதயத்திற்கு, அப்படிப்பட்ட மக்களை இருதயம் எப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனம், அப்பொழுது அவர் சொன்ன யாருன்னு, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, சீசர்கள், ஒரு சீசர் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதை மறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 3ஆம் நாள் நான் உயிரோட வருவேன். எத்தனை வச்சிருக்கேன், அதை மறந்துட்டாங்க. காரணம், மந்த இருதயம். ஒரே சோகமா இருக்காங்க, ஒரே சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தெரிய முடியாது. அதனால அந்த இருதயம் மந்த இருதயம். அந்த மந்த இருதயத்தை சொல்றதுக்கு 20 கிறிஸ்து விதமாக பாடுபட சொல்லியிருக்கேன். எத்தனை சொல்லியிருக்கேன்? தமது மகிமையில் பிரவேசிக்கும் என்று சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்த இருதயத்தை ஏன் மாறிச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம மறந்துடும். சரி, இது என்ன நம்ம விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37வது வசனம், 8:37. பிலிப்பு ரதத்துல போயிட்டு இருக்காரு. அந்த கந்தாகே நாட்டு மினிஸ்டர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 8:37, அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன், முடிஞ்சிருச்சு. அந்த மந்த இருதயம் இங்கதான் இருக்கு. இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, இதுகை நோட்டு பேசுவாங்க, ஆலயத்துல அந்த 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 செய்தி சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனா விசுவாசிக்க மாட்டார்கள். சரி, அது நம்ம விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்கணும், உபாகமம் 11வது அதிகாரம் 13வது 11:13. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனையின்படி நடந்தீர்களானால். முழு இருதயத்தை எங்க போடுங்கன்னா ஆண்டவர் கொடுக்கும். ஆனா அநேகர், ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன்.
வாட்ஸ்அப்ல ஒருத்தர், அவர் பேர் விருதை ஆரம்பிக்க, நீங்க தேடி பார்த்துக்கோங்க. அவர் அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என் கூட எத்தனை பேர் டிராவல் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க என்னோட டிராவல் பண்ணினீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் வித் ஹார்ட், இது ரெண்டும் போட்டீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க, நான் புரிஞ்சுக்கொள்வேன் இத்தனை பேர் என் கூட டிராவல் பண்றாங்க. எனக்கு தலை சுத்திடுச்சு. ஐயா, நீ போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் போடுறதுல லூஸ் ஆகல, வேலையில ஒருத்தருக்கும். ஆனா இவங்களுடைய கண்கள் ஃபுல்லா என்ன இருக்குன்னா எத்தனை பேர் லைக் போடுறாங்க. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய டாக்டர் அம்மாவுடைய தம்பி ஒரு டென்டிஸ்ட், பல் டாக்டர். அவருடைய மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்குன்னா புல்லட் 4 புல்லட் வச்சிருக்காரு. அவர் அந்த புல்லட்ல ஓட்டுற மாதிரி போடுவார். அதை பார்த்து நிறைய பேர் லைக் போடுவாங்க. அதை அவர் எண்ணிட்டு வர்றாரு. அன்னைக்கு சொல்றாரு, நான் ஒரு போஸ்ட் போட்டா 20 பேர் அது லைக் போட்டுருவாங்க. வசனம் சொல்லுது, உபாகமம் 11வது அதிகாரம் 13 வசனம், அவரை சேவிக்கும்படி. இப்ப எல்லாம் இவங்களை சேவிக்க வேண்டியிருக்கு. ஐயோ, எவ்வளவு பெரிய ஆளியா, இதுக்கு ஒரு லைக் போட்டுரும் அப்படின்னு சொல்லி. எப்படி இந்த வசனம் இருதயம் வேற மாதிரி மாறிடுது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் என்ன இருதயத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேண்டிப்பது. இருதயத்துல சுத்தம். நம்மளை உயர்த்தவே கூடாது, நமக்கு எவனும் லைக்கே போடக்கூடாது. எத்தனை பேர் எனக்கு போடுவாங்க, நான் அதை ஆன்சரே பண்ண மாட்டேன். ஆன்சர் எப்படி பண்ண எனக்கு தெரியாது. எனக்கு குறிப்பா நான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய அண்ணனுடைய சம்மதி. அவர் ஒரு லாயர். அப்படி என் மேல ஒரு அன்பு இருக்கும். அவரு கடைசியா ஒருத்தர் நான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு வணக்கம் வச்சு சொன்னேன், அண்ணே நீங்க என் மெசேஜை பார்த்து ஒரு லைக் போடுவீங்க, ஆனா நான் திரும்ப எதையும் செய்ய முடியாது, நீங்க தப்பா நினைச்ச கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லைக்கு திரும்ப போடுறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை ஓட்டி போய்கிட்டே இருக்கணும். சரி, அடுத்து இந்த அந்த இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 57:7 அந்த இருதயம் எப்படி இருக்கணும் பார்ப்போம். 57:7, என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. உட்கார்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோங்கிறத நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எந்த அளவுக்கு நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், என்னால இவ்வளவு பண்ண முடியாது, நீங்களும் செய்யணும். அதான் ஆயத்தமா இருக்கணும். என் இருதயத்தை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாடி கீர்த்தனம் பண்றது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறீங்கன்னா இருதயத்தில் ஆண்டவர் மாத்திரம் இருக்கும். உலகம் உள்ள வரக்கூடாது. ஏன்னா அநேகர் வேறு விதமாக நடக்கிறது. அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது. நம்ம வாழணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. பவுல் கட்டப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரையே நோக்கி பார்க்க நீர் பாராட்டின நன்மைக்கு அதன் மூலமாக அவர் கிடைக்கிற சரியான சந்தோஷத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. எங்களுக்கும் இந்த சரியான சந்தோஷம் தேவை. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.